கடைசி பெஞ்சில உட்கார்றவனா நல்லா படிக்க மாட்டான்னு யார் சார் சொன்னாங்க? இப்ப ஃப்ரண்ட் பெஞ்சில உட்கார்றன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சுத்தி யாரோ ஒருத்தர் என்ன பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். சரி ஃப்ரண்ட் வேண்டாம் அப்படியே மிடில் உட்காரன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி பின்னாடி லெப்ட் ரைட்ல அடுத்தவன் பண்ற ரொமான்ஸ மட்டும் தான் பார்க்க தோணுமே தவிர படிக்க தோணாது. ஆனா அதுவே கடைசி பெஞ்சில உட்கார்ந்தோம்னா என்னோட மொத்த போக்கஸ் உங்க மேலதான் சார் இருக்கும். பாடத்தை கரெக்டா கவனிக்கணும்னா கடைசி பெஞ்ச் தான் கரெக்ட் சாய்ஸ். இவ்வளவு நாள் நானும் தான் பாடம் நடத்துறேன், எவனுமே எனக்கு கை தட்டலையே. நீங்க பாடம் நடத்தும் போது நாங்க தூங்கிடுவோமே. எவன்டாவன்? ஏண்டா ஒரு சின்ன பையனை எனக்கு அட்வைஸ் பண்ணி வச்சிருக்கா. நீ உங்க மாதிரி ஒழுங்கா பண்ணா அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணோட ஒழுங்கா கிளீன் பண்ணுவியா, ஒழுங்கா வேலை பண்ணுவியா? கிரம மாடு ஐயா வாயா கேபி பாபு. படிச்சிருக்கு என் வயித்துல மட்டும் அடிச்சிடாதீங்க. நான் கொட்டையும் இல்ல பாக்கும் இல்ல, வெறும் பாபு தான். வாய் தான் கொஞ்சம் ஓவரு. என் வேலைக்கு மட்டும் ஆப்பு சரி வச்சிடாதீங்க. கிளம்பு கிளம்பு.